உங்க சுய வார்த்தை சொல்லுங்க. வணக்கங்க, என் பேரு சி கதிர்காமன். சுற்றுச்சூழல் பாசறையில மாநில துணை செயலாளர் இருக்கேன், விருதாச்சலம். எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு இங்க பரங்கிப்பேட்டை ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டம் நடத்துது, நாம் தமிழர் கட்சி நடத்துது. இங்க ஹைட்ரோ கிணறு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அதுக்காக வந்துடும். ஹைட்ரோ கார்பனால என்ன பாதிப்பு வரும்னு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஹைட்ரோ கார்பன் கடல்ல கிணறு தோன்றதுனால உலகத்து பிரச்சனை இருக்கு. அது முதல் பிரச்சனை என்னன்னா, நீரின்றி அமையாத உலகன்னு சொல்லுவாங்க. அப்ப இவன் கடல்ல விட்டு கிணறு நோண்டும் போது அந்த கடல் நீர் நல்ல நீரை உப்பு நீரா மாத்திரும். குடிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாதுல்ல. அதுவே மெயின் பிரச்சனை. அது இல்லாம அங்க இருக்கிற கடல் வாழ் உயிரினங்கள் வாழ்வாதாரம் போயிடும். அதே மாதிரி இங்க மீன்பிடி தொழில் பண்றாங்களா மீனவர்கள், அவங்க வாழ்க்கை சுத்தமா அடியோட போயிடும். வேற சரி, நீங்க பண்ற போராட்டத்தை மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் மதிப்பாங்களா? புரிஞ்சுப்பாங்களா? மக்கள் புரியணும். இது ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இது ஒரு கடமையா நினைச்சு வரணும். ஏன்னு கேளுங்க, இது ஹைட்ரோ கார்பன் நான் பரங்கிப்பேட்டையில மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. நிறைய இடத்துல இருக்குது. அதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு இது புதுசு, இங்க வரக்கூடாது. வந்தா மக்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க அடிமட்டமா போயிடும். நீங்க இதன் மூலியமா, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமா சிஎம் சாருக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சிஎம் சார் இதை நீங்க தடை பண்ணுங்க. தமிழ்நாட்டுல எந்த பகுதியிலும் எங்களுக்கு வேண்டான கோரிக்கை வைக்கிறோம். மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க மக்களை விடுங்க. இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பனையூருக்கு படையெடுக்கிறாங்க. நீங்க அங்க எடுக்க வேணாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க படையெடுத்து வாங்க. என்ன, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது கொடுத்துருக்கா? எங்க தலையெழுத்தா? நாங்க போராடணும், மக்களை காப்பாற்றணும். ஏன் மத்தவங்களுக்கு யாருக்குமே இந்த அக்கறை இல்லையா? வரணும், எல்லாம் வரணும். நீ பனையூர் பங்களாக்கு போறதை விட நீங்க இந்த மாதிரி பரங்கிப்பேட்டைக்கு தான் வரணும். புரியுதா? பரங்கிப்பேட்டை ஏதோ ஸ்பெஷல் ஏற்பாடு பண்றீங்களா? பரங்கிப்பேட்டை இங்கதாங்க அமையுது. இங்கதானே இந்த ஹைட்ரோ கிணறு இங்கதான் தோண்ட போறாங்க. கடல்ல பின்னாடி கடல் இருக்கு, இந்த கடல் தான் தோண்ட போறாங்க. இதெல்லாம் தோண்ட இந்த இடமே இருக்காது, எல்லாமே மாறி போயிடுங்க. இங்க இருக்கிற சூழ்நிலையே மாறி போயிடும். வரப்போற இடைத்தேர்தல் உங்களோட அடுத்த பணிகள் என்ன வரும்? இடைத்தேர்தல்ல உங்க அண்ணன் நிக்கிறாரா இல்லையா? எங்க அண்ணன் நிக்கிறாரா இல்லையா? கட்சி சார்பா 6 வேட்பாளர் நிறுத்துறாங்க. இதுல நீங்க எது சுத்தி வளைச்சு கேக்குறீங்க? பொது வேட்பாளரான்னு கேக்குறீங்க. எங்க அண்ணா பொது வேட்பாளர் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான வேட்பாளர். மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வேட்பாளர் சீமான் தான். நாங்க தோற்றாலும் தேர்தல காம்போம். அது எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சி இருக்கும் போதே நாங்க எந்த இடைத்தேர்தலும் விட்டு வைக்கிறது இல்ல. நாங்க இடைத்தேர்தல்னாலே எங்களுக்கு அது முதல் தேர்தல் மாதிரி சந்திப்போம். சுற்றுச்சூழல் தான் அதிகமா பாதிக்கப்படுது. உங்க சுற்றுச்சூழல் பாசறை சார்பா நீங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எப்படி இதுல இருந்து மக்களை காப்பாத்த போறீங்க? எங்க மக்கள் அதிகாரம் நம்ம கையில இல்ல. இதே சீமான ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி நீங்க கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. சீமான ஆட்சி இருந்தா மக்களுக்கு எதிரான எந்த திட்டமும் தமிழ்நாட்டுல வராதுங்க. என்ன பண்ணோம்? நாங்க சட்ட ரீதியா போராடுவோம், மக்களை திருட்டி போடவும். இதுதான் பண்ண முடியும், போராட்டம் தான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதிகாரம் இல்லையே. அந்த வீணா போன மக்கள் அதிகாரம் எங்க கையில தராம விட்டுறாங்க. எங்க கையில அதிகாரம் இல்லைனால இந்த பாவப்பட்ட மக்களோடு சேர்ந்து நாங்களும் போராட வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. ஆட்சி எங்க கையில இருந்தா நீங்க கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லைன்றீங்க. நாங்க எப்படி உங்களை நம்புறது? நீங்கள தாவாக்கா மாரி 4 கவர்ச்சியா ஏதோ பண்ணி விட்டு கொள்ளையடிக்கிற நல்லது கூட சேர்த்துக்கிட்டு இப்ப காத்து அள்ள முடியுமா? காற்றா அள்ள முடியுமா? முடியாது. நீரை கிள்ள முடியுமா? முடியாது. அதே போலதான் நாம் தமிழர் கட்சி. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுங்க, நாம் தமிழர் கட்சி இந்த நெருப்பு சுடுன்னு உங்க அம்மா சொல்லிருப்பாங்க சின்ன வயசுல. உங்க அம்மா சொன்ன உடனே நீங்க ஆமா சுடுதுன்னு ஒத்துக்கிட்டீங்களா? நெருப்புல கை வச்சீங்களா? அதே போலதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க ஆட்சி வரட்டும், நாங்க ஆட்சி நடத்துறோம். நல்லா தூக்கி போட்டு போங்க, அவ்வளவுதானே. ஆட்சிக்கு வருவாங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா விரைவில் வரோம். நாங்க கண்டிப்பா வரோம். ஏங்க இன்னைக்கு நாங்க தோத்துருக்கலாங்க, அடுத்த தேர்தல் நாங்க வெல்லுவோம், கண்டிப்பா வெல்லுவோம். உங்க அண்ணன் 1.5 கோடி ரூபாயில கார் வாங்கியிருக்காரு. ஏதோ உங்க கட்சி தொண்டர்களை எல்லாத்தையும் ஏமாத்தி திருநிதி வாங்கி ஏமாத்தி அதை வச்சு நிறைய சம்பாரிச்சு காரு பங்களா
இந்த மாதிரி நிறைய வாங்கி ஏதோ எல்லாத்தையும் ஏமாத்துறீங்களாமே, பணத்துக்காக தான் கட்சியே வச்சிருக்கீங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எந்த புலவாளி சொன்னா இத? எவன் சொன்னா? பொதுவா சொல்றாங்க. கார் வந்து எங்க அண்ணனுக்கு இந்த கார் இல்ல, உலகத்திலே அதிகமான விலை கொண்ட கார் எங்களால வாங்கி தர முடியும். எங்க அண்ணனுக்கு நாங்க வாங்கி தரோம். உங்களுக்கு எரிஞ்சதுன்னா நீங்க எங்கேயாவது போய் மூடிக்கிட்டு இருங்க. புரியுதா உங்களுக்கு? கார் வந்து எங்க அண்ணனை நாங்க வந்து ஒரு தர்மத்தின் தலைவனா பாக்குறோம். என் தலைவனா ரோட்ல நடந்து போவானா? இல்ல ஜோல்னா பைய மாட்டிட்டு அப்படியே தெரு தெருவா போகணுமா? கொள்ளடிக்கிறோம், கூட்டியா வச்சிருக்கோம்லாம் பல லட்சம் காரை பயன்படுத்துறான். பல அடுக்குமாடி குடியிருப்பா வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா தனித்தனி தீவு வாங்கின குடும்பம் நடத்துறான். எங்க அண்ணா அப்படியே இருக்குது. ஒரு கார் வாங்கினாரு. காரு எங்க காசுங்க. அதை விட இன்னும் அதிகமான விலை உயர்ந்த கார் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க வாங்கி தருவோம். இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணனுக்கு ஏரோப்ளேனா வாங்கி தருவோம். முடியுமா? எங்க அண்ணங்க இப்ப ஒரு தேர்தல் சமயத்தில் சொன்னா எங்க அண்ணனுக்கு நாங்க பொண்டாட்டியா கூட இருந்துக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே போலதான் இது. எங்க அண்ணனுக்கு நான் ஏரோப்ளேனா வாங்கி தருவோம். புரியுதா? நான் இல்ல, எனக்கு என்ன மாதிரி இருக்கிற உணர்வாளர்கள் தம்பிங்க. நீங்க வந்து தொண்டர் சொல்லுவாங்க. தம்பிங்கெல்லாம் சேர்ந்து எங்க அண்ணனுக்கு வாய்ப்பு இருந்தா ஏரோப்ளேனா வாங்கி தருவோம். கார் என்னங்க காரு? பெரிய சாலையில போது எங்க அண்ணனை பறக்க விடுவோம். புரியுதா? வேற என்ன? அதாவது சீமான் அண்ணன் வந்து தன்னோட தம்பிங்களை எல்லாத்தையும் ஏமாத்துறாரு, கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தம்பியா நீங்க மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன? சீமானே அவனையும் ஏமாத்தல. அந்த ஆளு ஏமாத்துற மாதிரி இருந்தா என்னால பல கோடி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருப்பான். புரியுதா உங்களுக்கு? எங்க அண்ணன் வந்து அறம்படி நினைக்கிறார். தமிழருடைய குணமே பண்பாடு என்னன்னா அறம். அந்த அறத்தின் படிதான் நடக்கிறாரு. இவரு நினைச்சிருந்தா 40 கோடியோ 4000 கோடியோ வாங்கியிருக்கலாம். 40 சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கலாம். என்னென்னமோ பண்ணிருக்கலாம். ஏன் எங்களை அவரு வந்து அடமானம் வைக்கல இல்ல? புரியுதா? எங்க அண்ணன் எங்களை ஏமாத்தல. சொல்லுவான் இந்த என்ன சொல்ற தெருவில் கிடக்குற நாய் எங்க குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் அதுக்கெல்லாம் நாங்க பொருட்படுத்த மாட்டோம். எங்க அண்ணனுக்கு எவ்வளவு செய்யணுமோ எங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம். எங்க அண்ணன் ராஜாதி ராஜன் மன்னன் எங்க அண்ணன் சீமான். புரியுதா? அவரை வந்து நாங்க வந்து கார்ல போற வைக்கிறது நடத்து வைக்கிறதுலாம் செய்ய மாட்டோம். அதிகபட்சமா இன்னும் நாங்க செய்வோம். அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. ஒரு தமிழ் இனத்திற்காக ஒரு போராடக்கூடிய ஒரு தலைவன் எப்படி நீங்க குறைச்சி மதிப்பீடு செய்யலாம்? வார்டு கவுன்சிலர் நீங்க 7 சீட்டர்ல போறாங்க. புரியுதா உங்களுக்கு? வார்டு கவுன்சிலர் அவன் போறான். எங்க அண்ணன் போக கூடாதா? எங்க அண்ணனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எங்க அண்ணனுக்கு இதோட பெரிய கார் ஏதாவது இம்போர்ட் ஆயிருந்தா சொல்லுங்க, நாங்க வாங்கி கொடுத்துடுறோம். புரியுதா? கண்டிப்பா வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பா செய்வோம். ஏங்க இப்ப மட்டும் நாங்க வாங்கி தரலையா? அதே போலதான் மேல ஏங்க இது 1,10,000 ரூபாய் மேல ஒரு 1000 ரூபாய் கூட 1 கோடி ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. 1 கோடிங்கிறது எங்களுக்கு தெரியும். 1 கோடின்னு சொல்லாதீங்க. 1 கோடி இருந்தாலும் அது மேல 10,000 போட்டு 1 கோடியே 10,000 போட்டு புது கார் வாங்கி தரோம். வேற காரு, இம்போர்ட்டட் காரு. வேற என்ன வருது? சைனாக்காரன் 2050 வாழ்ந்து இருக்கான். நம்ம 2026 வாழ்ந்துட்டு இருக்கோம். 2050 என்ன மாடலோ அந்த மாடலை எங்களால வாங்கி தர முடியும். எங்க அண்ணன் இந்த தேசத்தை காப்பாத்துற எங்க தலைவன், எங்கள் இறைவன், எங்கள் அண்ணன் சீமான். நன்றிண்ணா.